கொடுப்பாங்க. உதாரணமா இப்போ நம்ம சம்பரன் சார் இருக்காரு, அவரு கிரைம் சம்பந்தமா தேடிட்டு இருக்காருன்னா அவருக்கு திடீர்னு ஒரு ஆடு வரும். சார் இந்த ஒரு லிங்கை நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா, இந்த லிங்கை உங்க மொபைல்ல கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிரைம் ரிலேட்டடான குற்றம் சம்பந்தமான எல்லா விஷயமும் உங்களுக்கு உடனே தெரிய வரும். அதுல எந்தெந்த குற்றவாளிகள் எந்த மாதிரியான குற்றம் சம்பந்தமான டிராக்டிக் பண்றாங்க, எமோட் சொல்லுவோம், மோடாஸ் அப்ரெண்டிஸ்ன்னு நாங்க எங்க போலீஸ் லாங்குவேஜ்ல, அது சம்பந்தமா உங்களுக்கு எல்லாம் தெரிய வரும். நியர்பைல இருக்கக்கூடிய அக்யூஸ்ட் அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்வாங்க. அப்போ போலீஸ் அவர் என்ன பண்ணுவாரு, அந்த லிங்கை கிளிக் பண்ணுவாரு. அவ்வளவுதான். லிங்கை கிளிக் பண்ணா அவரோட ஒட்டுமொத்த அவர் இது வரைக்கும் அவர் அக்கௌண்ட்ல என்ன இருக்கோ மொத்தமும் போயிடும். ஸோ அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். தேவையில்லாத லிங்கை கிளிக் பண்ணக்கூடாதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா அதை செய்வோம். எப்படி செய்வோம்னா, அதுல நம்ம தொடர்ந்து ஒரு விஷயத்தை தேடுறோம் பார்த்தீங்களா, சோசியல் மீடியால நம்ம நெட்ல ஒரு விஷயத்தை தொடர்ந்து தேடும் போது அது சம்பந்தமா வர ஆடை நம்ம நம்பிடுவோம். நம்பி அதை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணோம் அப்படின்னா போச்சு. ஒரே இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுங்க, லிங்கை மட்டும் கிளிக் பண்ணி பணம் போச்சுன்னா 100% உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இதை ஞாபகம் வச்சுங்க. வெறும் நான் லிங்கை கிளிக் பண்ண சார், என் பணம் என் அக்கௌண்ட்ல இருந்து போயிடுச்சு அப்படின்னா உங்க பணம் வந்துடும். எந்த பேங்க்ல நீங்க அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க்ல போய், சார் எனக்கு இந்த தேதி இத்தனை மணிக்கு இந்த லிங்க் வந்துச்சு, நான் கிளிக் பண்ணேன், என் அக்கௌண்ட்ல இருந்து 20,000 30,000 50,000 1 லட்சம் போயிடுச்சு அப்படின்னா அந்த பணம் உங்களுக்கு வந்துடும். அது எப்படி சார், இப்பதானே நீங்க சொன்னீங்க சைபர் கிரைம்ல நீங்க இழந்த பணம் திரும்ப வராது. நீங்க இப்ப எப்படி வந்துடும்னா, பணத்தை ஓடிபி வருது பாத்தீங்களா, ஓடிபி மூலமா உங்க மொபைலுக்கு வர ஓடிபிய அவங்களுக்கு சொல்லி அது மூலமா பணம் போச்சுன்னா உங்களுக்கு வராது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா தகவலை நீங்க எல்லா வகையிலும் ஓடிபின்றது உங்களுக்கான பாதுகாக்கப்பட்ட ஒரு எண். அந்த எண்ணை நீங்க அக்யூஸ்டுக்கு சொல்லி அதை மூலமா அவன் பணம் எடுத்துட்டானா வராது. ஆனா வெறும் லிங்கை மட்டும் கிளிக் பண்ணீங்கன்னா பணம் போச்சுன்னா வந்துடும். ஏன்னா அதுல உங்க ஃபால்ட் இல்லை, அதுல 100% பணம் வந்துடும். சரிங்களா? எனக்கு தெரியும். ஒரு பேங்க்குக்குமே அதே மாதிரி தெரிஞ்சுக்க. ஒரு பேங்க்குக்குமே சைபர் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ற ஒரு ஆபீசர், ஃபாரன்சிக் ஆபீசர் அவங்க வச்சிருக்காங்க. அது மூலமா அவங்க செக் பண்ணி உங்களுடைய பணத்தை ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. ஆனா ஓடிபி, உதாரணமா உங்களுக்கு நாங்க ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கு உங்களோட ஏடிஎம் கார்டு சொல்லுங்க. இல்ல அப்படின்னா நீங்க இந்தியன் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா, நீங்க இந்தியன் பேங்க்ல வச்சிருக்க அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஒர்க்காக போக போகுது, அதை நாங்க ரெனியூவல் பண்றோம், அதுக்கு உங்களுடைய ஏடிஎம் கார்டோட பின் நம்பர் சொல்லுங்க. பின் நம்பர் பின்னாடி நம்ம ஏடிஎம் கார்டுக்கு பின்னாடி ஒரு 16 டிஜிட் நம்பர் இருக்கும், அந்த டிஜிட்டை சொல்லுங்க. அதோடைய அப்புறம் பின் நம்பரை சொல்லுங்க, உங்களுக்கு வந்த ஓடிபியை சொல்லுங்க. இது எந்த டீட்டெயிலாம் கொடுத்து பணம் போச்சுன்னா வராது. புரியுதுங்களா? ஏன்னா இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடிய முழுமையான தப்பு. இந்த மாதிரி பண்ணா வராது. வெறும் லிங்கை கிளிக் பண்ணி பணம் போச்சுன்னா வந்துடும். ஒண்ணு. ரெண்டாவது,